சென்னையை தொடர்ந்து விழுப்புரத்தில் உள்ள எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான ஆலையில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சென்னை 1000 விளக்கு கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள அரசு மது ஒப்பந்ததாரர் என் ஜெயமுருகனுக்கு சொந்தமான எஸ்என்ஜே குரூப்ஸ் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. இதேபோல அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் குடோன், எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், மாம்பலம் வெங்கட் நாராயணன் சாலை, தணிகாசலம் ரோடு சந்திப்பில் உள்ள மதுபான நிறுவன அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றது. மேலும் சென்னை தீநகரில் திமுக எம்பி ஜெகத் ரக்ஷனுக்கு சொந்தமான அகார்ட் டிஸ்டிலர்ஸ் அண்ட் பீவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவன அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ரிசர்வ் வங்கியின் அனுமதியின்றி சிங்கப்பூர் நிறுவனத்தில் முதலீடு செய்த விவகாரத்தில் ஜெகத் ரக்ஷனுக்கு அமலாக்கத்துறை 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததோடு 89 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் பறிமுதல் செய்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் சோதனை நடைபெற்றது. விழுப்புரத்தில் உள்ள எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மது பாட்டில்களை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 4 பேர் கொண்ட குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அரசு நிறுவனங்களை கமிஷன் மையங்களாக இயக்கியதன் விளைவாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், கடந்த 2016ஆம் ஆண்டு தலைமை செயலகத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனை தமிழகத்திற்கு தலைகுனிவு என்று கூறுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது நடப்பது என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.